என்னென்னா மிக முக்கியமாக வந்து இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகளவான மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களோட கட்சியையும் என்னையும் நம்பி தான் வாக்களித்தவர்கள். நாங்கள் அதிகூடிய வாக்கால் வென்றிருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தியிலையும் நாங்கள் குறை காணலை. அவங்களோட போதைப் பொருள் கட்டுப்படுத்துறது இப்படியான விஷயங்களை நாங்களும் வரவேற்கிறோம். பாதாள கோஷ்டியை கட்டுப்படுத்துறது, கடந்த காலத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்களில் பயங்கரவாதிகளாக செயல்பட்ட எங்கட மாவட்டத்தில் இருக்கிற சில பயங்கரவாதிகளை எதிராக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விடயங்கள். ஆனால் ஒரே ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னால், இப்போ கடந்த ஒரு வருஷமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, ஊழல் நிப்பாற்றம், மோசடியை நிப்பாற்றம், போதைப் பொருள் விடுங்க, ஊழல் நிப்பாற்றம், வீண் செலவுகளை நிப்பாற்றம் என்று சொல்கிறாங்க தானே. ஒரு வருஷமாயிட்டு இந்த வீண் செலவுகளை நிப்பாட்டினவர்களுடைய செலவு மிச்சம் பிடிச்ச காசுங்கன்றது எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ கடந்த வருடம் வந்து 2024ஆம் ஆண்டு நான் தனியாக 400 மில்லியன் ரூபா பெறுமதியான வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் ஊடாக வேலை நடந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் சில இடங்களில் போய் பார்வையிட்டாங்க. திருச்செந்தூரில் நாங்கள் கட்டி கொடுத்த ஒரு அன்னதான சபை, இன்றைக்கு நாங்கள் போய் பார்வையிட்டாங்கள். ஆலயங்கள் எங்களோட மதஸ்தலங்களையும் நாங்கள் கட்டியெழுப்ப தான் வேணும். பள்ளிக்கூடங்களையும் கட்ட வேணும், ஆலயங்கள் புனரமைக்க வேணும். இப்போ ஏன் எங்களோட இந்த வட்டாரத்தில் இருக்கிற எங்களுடைய கப்பலேந்திய மாதா கோயிலுக்கு காசு போட்டினாங்க, மைதானத்துக்கு போட்டினாங்க, வைரோன் கோயிலுக்கு போட்டினாங்க. கிட்டத்தட்ட 30-40 ஒரு 50 லட்சம், ஒரு 30-40 லூத்து மாதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 லட்சத்துக்கு மேலே நான் எந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அது எந்த காசு இல்லை, உங்களோட வரி காசு நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து பறிச்சு கொண்டு எங்களோட மக்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ₹1 கூட எம்பி மேருக்கு இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நிறைய இடங்களில் வந்து ஜேபி நியமனம், அதாவது இந்த என்ன சொல்கிற ஜேபிக்கு சமாதான நீதிவான், அதுலேயும் நகர் பிரதேசங்களில் சமாதான நீதிவான்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சில கிராமப்புறங்களில் சமாதான நீதிவான் ஒருவர் தேடி போகிறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டம். அந்த தேவையானவர்களுக்கு சமாதான நீதிவான் பதவி கூட இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்க இயலாது. ஏன் பாராளுமன்றத்தில் பேசவே விடுறாங்களே இல்லை. கடந்த பாராளுமன்றத்தில் சொன்னால் நீ புலி கத்தாதன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க, ஆனால் சண்டை பிடிச்சி பேசலாம். இதில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் கண்டைக்கு சொன்னேன் சபாநாயகர் நான் எழும்ப மட்டக்களப்பில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அன்றைக்கு நான் எழும்பி வெள்ளமண்ணேகன் எழும்பி பேச இல்லை இது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இருக்க வேணுமென்றார். நான் சொன்னேன், சபாநாயகர் உங்களை போல இந்த வெள்ளத்துக்கு அடைச்சி வருந்தானே உரிமட்டைகள். நான் சொன்னேன் சபாநாயகருக்கு, நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தில் அடைஞ்சி வந்து ஒரு உரிமட்ட மாதிரி பாராளுமன்றம் வந்தால் ஏன்னா தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த அலையில் வெள்ளத்தில் அவர் 3ஆவதாக 4ஆவதாக புலனர்வு மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டு சபாநாயகராக வந்தவர். நான் அப்படி வரல. உங்களோட அரசாங்கத்துடைய என்பிபி அலையை எதிர்த்து நின்று, என்பிபி சுனாமியை எதிர்த்து நின்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெண்டு வரலாறுல மட்டக்களப்பு மாவட்டம் அதிகூடிய வாக்கெடுத்து பாராளுமன்றம் வந்த எனக்கு எங்கட மக்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களோட பிரச்சனை நீங்கள் கயக்க வேணாம் என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி தான் நான் பேசினேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் அரசாங்கத்தை நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம். ஆனால் எங்களோட மக்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்த்து கொள்ள இல்லாட்டி பிறகு இந்த அரசாங்கம் ஊழல்வாதியில் பிடிச்சால் என்ன, பிடிக்காட்டி என்ன. ஊழல்வாதியை பிடிப்ப இந்த அரசாங்கம் வேற என்ன சொன்னவங்க, என்ன நாடு அது, உகாண்டா நாட்டில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து கொள்ளையடித்த காசு $18 பில்லியன் இருக்குன்னு சொன்னாங்க. 18 பில்லியன் $10 10% இந்த நாட்டுக்கு 180 மில்லியன் வந்தாலே 10% சாரி 1.8 பில்லியன், சரி ஒரு வீதம் வந்தாலே எங்கட இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல பிரச்சனை நாங்கள் முடிக்கலாம். $1 மில்லியன் $300 மில்லியன் இலங்கை ரூபா, 1 மில்லியன். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு வீதம் வந்தாலே 18 பில்லியனில் அதை 300 பேருக்குன்னா எத்தனை கோடிக்கணக்கில் வரும். இந்த சனசமூக நிலையம் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்தது அதுகள். இந்த வரவு செலவு திட்டம் வரப்போகுது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் சில அரசு ஊழியருக்கு போன வருஷம் ₹150 தான் அதிகரித்தவங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது? உங்களுக்கு எவ்வளோ கூட்டம்? இவருக்கு இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் எங்களோட மாநகர சபை உறுப்பினராகவும் அவர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராகவும் இருக்கிறார், மாநகர சபை உறுப்பினராக இருக்கிறார். எவ்வளோ கூட்டம்? அவருக்கு ₹300 தான் சம்பளம் போட்டிருக்கு. பாவம், அவர் வாக்களிக்கலான இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு.
ஆனால் தென்னிலங்கையில் இப்படியான ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கிற இவங்கள் வந்தால் 6 மாதத்துக்குள்ள சம்பளம் உயர்த்த போகிறாங்கன்னு நம்பி வாக்களித்தவங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் ஒருவரும் புலியா நிற்கக்கூடாது. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டி அடித்து திருப்பி ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களோட மக்கள் முகம் இன்றைக்கு நான் எத்தனை இடத்த போய் வார பிரச்சனை இல்லை. இப்போ சும்மா எங்கள் ஃபோன் எங்கிட்ட 6ஆம் மாதம் தான் மாநகர சபையில் தேர்தல் நடந்தது. 6ஆம் மாதத்துக்கு பிறகு தான் இப்போ நாம் நிற்கிறது 11ஆம் மாதம். அப்போ அவங்க மாநகர சபைக்கு வந்தா பிறகு இப்போ எல்லா சபையும் தான் மாநகர சபை பிரதேச சபைக்கு வந்தா பிறகு கொஞ்சம் அந்த பிரதேச சபைகளில் இருக்கிற வேலை திட்டங்களை பார்த்து அவங்களுக்கு இப்போ தான் சில அதிகாரிகளுக்கு தெரியும் தானே. 3 வருஷமாக மாநகர சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி இல்லாதபடியாக மாநகர சபையில் குழப்பங்கள் வேறு வகையான பிரச்சனை இருக்குது. அப்போ அதெல்லாம் நிவர்த்தி செய்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வாராங்க. அப்போ இந்த மலைக்கு முதல் இவங்களால் செய்யலாமான்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. அது உங்களோட ப்ரொஜெக்ட் ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரொஜெக்ட், சின்ன ஒரு கான் துப்புரப்படுத்துகிற மாதிரி இல்லை தானே. அதை கட்டாயம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க பார்த்து இந்த மாதத்துக்குள்ளே செய்யலாமண்டா செய்யுங்க. அப்படி இல்லாட்டி நான் ஊடகத்துக்கு முன்னுக்கு போய் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடாது. இது மாநகர சபையோட வேலை. நீங்கள் கேட்டபடியாக நான் மாநகர சபை உறுப்பினர் மேட்டு நான் அதை சொல்கிறேன். கட்டாயம் நானும் அதுக்கு பின்னுக்கு நின்று நான் அதுக்கு உதவி செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். சரிதானே?